வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு: உங்கள் பாவங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். யாக்கோபு அதிகாரம் 5 இறை வசனம் 16. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். என் பெற்றோர்கள் சிறு வயதிலே நான் பள்ளிக்கூடம் சென்றாலும் எந்த நிகழ்வுகளுக்குச் சென்றாலும் என் தலைமீது கை வைத்து ஜெபித்து அனுப்புவார்கள். ஏன் என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்ன பதில், அன்புக்குரியவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதுவே நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். நீயும் தினமும் ஜெபிக்க வேண்டும். உனக்காக மட்டும் இல்லாமல் உன்னை சார்ந்த எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்ற வார்த்தை இன்றும் என் மனதில் ஆழமாக வேரூன்றி நிற்கின்றது. நம்முடைய தியான பகுதியிலும் யாக்கோபு நிருபத்தில் விசுவாசிகளின் ஜெபம் பிணியாளிகளை குணமாக்கும் என்று ஜெபத்தின் வல்லமையை ஆழமாக பதிவிடுகிறார். பாவங்களை அறிக்கையிடுதல், ஜெபத்தின் வல்லமை, ஒருவருக்காக ஒருவர் வேண்டுதல் செய்தல் போன்ற முக்கியமான காரியங்களை தெளிவுபடுத்துகிறார். எலியாவின் ஊக்கமான ஜெபம் 3 வருடம் 6 மாதம் மழை பெய்யாமல் இருக்க செய்தது. அதுபோல இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு சாட்சியுள்ள விசுவாசியாக நமக்காக மட்டுமே இல்லாமல் நம்மை சார்ந்த குடும்பம், உறவு, சமூகம் என்று அனைவருக்காகவும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்று நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? சுயநலமாக நமக்கு என்ன வேண்டுமோ அதை மாத்திரம் ஜெபித்து கடந்து செல்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜெபம் பொது நலமுள்ளது. அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ நோயாளிகளை கடந்து செல்கிறோம். அநேகர் தங்கள் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்காக ஒரு நிமிடமாவது ஜெபிக்கிறோமா? நாம் ஒருவருக்காக ஜெபிக்கும்போது அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கடவுள் கொடுப்பார். நம்முடைய அன்பு பரிமாற்றம் பெறும். நாம் ஜெபிப்போம். அன்பின் இறைவா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தம் என்னில் செயல்பட ஒருவருக்காக ஒருவர் வேண்டுதல் செய்து சாட்சியாக வாழ அருள் செய்யும். ஆமேன். இன்றைக்கான கேள்வி: யாருடைய ஜெபம் மழை பெய்யாமல் இருக்க செய்தது? யாருடைய ஜெபம் மழை பெய்யாமல் இருக்க செய்தது? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.